தற்போது தமிழ் சினிமாவில் ரொம்ப வளர்ந்து வரும் நடிகர்களின் ஒருவர் தான் பிரதீப் அவர்கள். இவர் முதல்ல இயக்குனராக தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். இவர் இயக்கிய முதல் படம் கோமாளி. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இதில் அடுத்து அவரே இயக்கி லவ் டுடே அப்படிங்கிற படம் எடுத்தார். அந்த படம் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்பத் மாரிமுத்து இயக்கத்தில் தற்போது ரிலீஸ் ஆன டிராகன் படமும் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 130 கோடிக்கு மேலே தற்போது வசூல் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அதனால் பிரதீப் அவர்கள் ஒரு முக்கியமான நடிகராகவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதனடுத்து பிரதீப் அவர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சுதா கங்கரா உதவி இயக்குனரான கீர்த்தி சுரேன் அவர்கள் தான் இயக்க போகிறாரு. முக்கியமாக இந்த படத்தை மைத்ரிஸ் மூவிஸ் தான் தயாரிக்க போகிறாங்க. ஏற்கனவே இவருக்கு ஜோடியாக பிரேமுலு பட ஹீரோயினான மமிதா பாஜு அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படின்னு செய்திகள் எல்லாமே வந்துச்சு. இதனையடுத்து மேலும் 2 ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்க போகிறாங்களாம். முக்கியமாக அனு இமானுவேல் மற்றும் சீரியலில் பிரபலமான ஐஸ்வர்யா சர்மா இவங்க எல்லாரும் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த படத்துக்கு பிரதீப் அவர்களுக்கு 3 ஹீரோயின். ஸோ கூடிய சீக்கிரமே இந்த படத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த படத்தை முடிச்சுட்டு பிரதீப் அவர்கள் மீண்டும் அவரே இயக்கி அவரே ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த படம் அறிவிப்பும் கூடிய சீக்கிரம் வெளியாகும்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.